சாப்டர் ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்னேக்கியை காட்டுறாங்க. அது படுத்துட்டு இருக்கும்போது அதை பன்னிங்கெல்லாம் வந்து ஸ்னேக்கியை கடிச்சிட்டு இருந்துங்க. அப்போ வந்து அந்த ஸ்னேக்கி வந்து டெய்லை மூவ் பண்ணி அந்த பன்னியை தள்ளி விட்டு கத்துச்சு. வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு கத்துச்சு. அதை பார்த்து பயத்தில் எல்லா பன்னிங்களும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்னேக்கியும் என் என்னோட வால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தது. எனக்கு நல்லா ஞாபகுது, அவன் என் டீமன் குறை உடச்சிட்டான். அப்படின்னா நானும் இனிமேலே ஒரு சாதாரண பாம்பு தான், இங்கே இருக்கிற டீமானிக் மான்ஸ்டர் மாதிரி நானும் கிடையாது. ஐயோ, என்னை மொத்தமாக முடிச்சிட்டாங்க, சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இரு, டீமன் கோர் எடுத்துட்டா நான் செத்துருக்கணுமே என்னத்துக்கு. இந்த ஆல்ட், டிவைன் ஆல்ட், டிமானிக் ஆல்ட் வந்து என் கோர் எடுக்கிற இடத்துல வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த டீமானிக் ஆல்ட் என் கோருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துடுச்சா? என்ன இது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இது. என்னால் எல்லாத்தையும் பார்க்க முடியுது, உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும், ஆர்கன்ஸ் எல்லாமே. என்ன இது, என்ன மெமரி, இந்த கல்டிவேஷனை பற்றினான மெமரி எனக்கு வருது. ஹியூமன்ஸ் எப்படி கல்டிவேட் பண்ணுவாங்க இப்போ எனக்கு தெரியுது. நானும் இப்போ கல்டிவேஷன் பண்ணலாம். அந்த பையன் என்னமோ சொல்லிட்டு இருந்தானே, அது ஞாபகம் இல்லையே. இன்னும் ஹீலிங் பண்ணுறதுக்கு என்னமோ சொல்லிட்டு இருந்தானே. இந்த எவன் எர்த் எல்லாம் என் செஸ் போர்டு, இந்த இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், எல்லா பீயிங்ஸுமே என்னோடய செஸ் பீசஸ். ஹீல் ஆகிடுச்சி. அவனோட பவர் எனக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயா, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஹியூமன் ஷேப்னால எனக்கு நிறைய பவர் கிடச்சி ஆரம்பிக்குது. இப்போ டிவைன் கல்ச்சரையும் வச்சுட்டு என்னோடய கல்டிவேஷன் ரிலீமில் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகலாம். நிறைய சாப்பிட்டு நல்லா வளர்ந்து அப்புறம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆகலாம். இந்த டீமன்களில் கூட கல்டிவேஷனில் பிரிவினை இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ரிலீம், ஃபவுண்டேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ரிலீம், டீமன் கோர் ரிலீம், அப்புறம் நாசெக்டன் சோல் ரிலீம். ஆனால் ஸ்னேக்கி, நான் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ரிலீமில் பீக்கில் தான் இருக்கிறேன். இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னா தான் என் கற்பனையில் இருக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆக முடியும். இப்போ நல்லா இப்போ தான் இம்மோர்டல் லெவலில் இருக்கிற மற்ற மாஸ்டர்கிட்டலாம் நான் வந்து ஜெயிக்க முடியும். அதுக்கு முன்னாடி முதல்ல வைத்திருப்போம். இந்த பண்டிகைலாம் கற்ற ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் வாரமாகவே ட்ரைனிங் எடுத்திருந்தேன் ஸ்பிரிச்சுவல் இதுக்காக, கல்டிவேஷன் பண்ணேன். இது மூலயமா என்னோடய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வெளியே வந்துட்டு இருந்தது. எனக்குள்ளே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிது. நல்லா சுத்தமாக என் மெரிடியன் ஆகிடுச்சு. அது என் மெரிடியமில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய க்ரோத்துக்கும் உதவி பண்ணிச்சு. என் புது தோலை பிரிச்சேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல. தோலை உரிச்சா நான் ஏன்டா குள்ளமாகணும்? 33 சந்திரமுகியில் வர பாம்பு மாதிரி இருந்தேன். அடியில் அவ்வளோ அடியில் இருந்தேன். இப்போ 6 அடியில் வந்துக்கிறேன் தோலை உரிச்சாரமா. பக்கத்தில் இருக்கிற சிட்டுக்குருவியை நம்ம ஸ்னேக்கி வந்து ஒரே போட்டு வாயில் அப்படியே லபக்குன்னு மூடிட்டு இருந்தது. இப்போ எனக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா தான் என்னோடய ட்ரைனிங்க்கு எல்லாமே பலன் தரும். அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவேன். அப்போ தான் அடுத்த பிரேக் த்ரூவும் ஆவேன். இப்போ ஒரு ஒயில்டு போர் சாப்பிட்ருக்கிறத இந்த நம்ம ஸ்னேக்கி பார்த்துட்டு இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த போர்னு. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னீக்கிங் பண்ணிட்டு வரலான்னு பார்த்துச்சு. ஆனால் போர் நோட்டீஸ் பண்ணிடுச்சு. அதை நம்ம ஸ்னேக்கி வந்துட்டு அந்த போர் நோட்டீஸ் பண்ணிட்டு திரும்பிக்கிச்சு. ஸ்னேக்கியும் ஒரு பயத்துலேயே அப்படியே போயிட்டே இருக்குது, இந்த கல்லெல்லாம் அடிச்சு காலி பண்ணலான்னு. ஆனாலும் ஸ்னேக்கிக்கும் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. டக்குன்னு போர் வந்து ஸ்னேக்கியை பார்க்கவோ, ஸ்னேக்கிக்கு வாயில் இருந்த கல்லெல்லாம் கீழே போட்டு அப்படியே பயத்துலேயே பார்த்துட்டு அந்த போரை ஒரு கற்றுன உடனே ஸ்னேக்கி பயந்து அப்படியே பின்னங்கால் தடவை ஓடிட்டு இருந்தது. சாரி, ஊர்ந்துட்டு போயிட்டு இருந்தது ஸ்னேக்கி. கால் கிடையாது அதுக்கு. ஆனால் ஸ்னேக்கி போன வழி டெட் எண்டு. சரி, இதுக்கு மேலே நம்மளுக்கு வாய்க்கு இல்லை, கல்லத்தை தூக்கி ஒரே போட்டலான்னு அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் அப்படியே அதுக்கிட்ட போடுது போர்கிட்ட. அது போட்டதில் போர் வந்து நசுங்கி செத்து போயிடுச்சு ஒரே அடியில். இருந்தாலும் ஸ்னேக்கி ஒரு பயம், அந்த இம்மோர்டல் மாதிரி எதுவும் நினச்சிட்டு இருக்குதா, அந்த இம்மோர்டல் மனுஷன் இருந்த மாதிரி. இன்னொரு வாட்டி ஏமாறைய மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஸ்னேக்கி ஒரு கல்லை எடுத்து திரும்பவும் போகலான்னு இருந்தது. செத்த போரில் போட்டோடனே அது செத்துருச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு.
இருந்தாலும் ஸ்னேக்கிக்கு இருந்த பயத்தில் போன வாட்டி வந்து பயத்தில் அது கை காலெல்லாம் வெட்டி போட்டு செக் பண்ணலான்னு பார்த்துச்சு. பைத்தியம் மாட்டோம் எல்லாத்தையும் பண்ணிட்டுக்குது பயத்தில். நல்லா டேஸ்ட்டாக ஆகுது. நல்லா ஆகுது இந்த போரோட டேஸ்ட். இல்லை நல்லா இல்லை, இன்னமும் கடினமாக ஆகுது ரொம்ப. பார்த்தா ஒரு டீமன் கோர் அதில் இருந்தது, அது தெரியாமல் முழுகிட்டு இருந்தது. அப்படின்னா அந்த போர் வந்து ஒரு டிமானிக் போரா? டீமன் ஆர்பு இருக்குது. அந்த பில்லாம் மாற்றாமல் நான் இதை சாப்பிட்டேன்னா நான் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி செத்துருவேன்ல. என் நாலேஜ் படி பார்த்தோன்னா ஒரு டிமானிக் பீஸ்ட் இன்னொரு டிமானிக் பீஸ்ட்டை சாப்பிட்டு அதோட கோரை எடுத்துக்கும். இரு, நான் மனுஷனே கிடையாது. என் நாலேஜ்லாம் மனுஷங்க பேஸ் பண்ணதுனால நானும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரி, ஒரே காமிக்கலாம் இதையும். இது ரொம்ப கடினமாக இருக்குது சாப்பிட. நான் குட்டியாக நல்லா அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் உடம்புல என்னமோ ஹீட்டான இது அந்த ஹால்ட் அந்த டிமானிக் பீஸ்டோட இது கோர் முழுங்குது. நான் பிரேக் த்ரூ ஆகிட்டு வரேன். ஏய், நான் பிரேக் த்ரூ ஆகிறேன். எனக்கு 2 கோல்டன் ஸ்கில்ஸ் முளைச்சிக்குது இங்கே புதுசாக. சரி, எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படின்னு பாறையை வச்சா அந்த பாறையை பொழக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்கா? நம்ம ஸ்னேக்கியும் புதரில் என்னமோ சத்தம்னு திரும்பி பார்த்தா அங்கே பார்த்தோன்னா அந்த சின்ன பையன் இருக்கிறான் ஃபஸ்ட் சாப்டரில் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பானே, அந்த கோழியெல்லாம் உள்ளே வச்சிடலாம், வீட்டுக்குள்ளே வச்சிடலாம், ஓல்டு பிளாக் ஸ்னேக் வந்துச்சுன்னா பிடிச்சிடலான்னு. அந்த பையன் ஸ்னேக்கியை முறைச்சி பார்த்துருந்தான். அந்த ஸ்னேக்கியும் அவனை பார்த்து பயத்தில் கிடக்குது, வேர்த்து விட்டிக்கிட்டு. இதோட இந்த ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சு அடுத்த சாப்டர் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.